வாங்க நேரா கதைக்குள்ள போலாம். விக்ரமாதித்தன் வேதாளம் கதையில இருக்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மாயாஜாலம் பெருசா இல்ல கசப்பான நெஜம் பெருசா? எது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். விதர்ப நாட்டு மன்னன் ரவிவர்மனுக்கு மேஜிக் மேல ஒரு கிரேஸ். ஆனா நாட்டு மக்களை பத்தி அவருக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. ஒரு நாள் பௌர்ணமி சபையில வித்தியாசமான வித்தைகளை காட்டுறவங்களுக்கு மெகா பரிசுன்னு மன்னர் தடபுடலா ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். சரி, இப்போ கதை செம்ம சுவாரஸ்யமா மாறப்போகுது. போட்டிக்காக வந்த அந்த 3 மாயப் பொருட்கள் என்னென்ன தெரியுமா? பகலை இரவாக்கும் கல், வாடாத பூ, பழைய நினைவுகளை கொண்டு வரும் காயின், இதுக்கெல்லாம் மன்னர் அள்ளி அள்ளி பரிசுகளை கொடுத்தார். அப்போதான் சிவதாசனு ஒரு இளைஞன் என்ட்ரி கொடுக்கறான். இவனோட வருகை கதையே அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. இங்கதான் செம ட்விஸ்ட். மன்னர் முன்னாடி நின்னு நான் லஞ்ச வாசல் வழியா உள்ள வந்தேன்னு ரொம்ப தில்லா சொன்னான். உள்ள வர 10 பொற்காசு லஞ்சம். அதிகாரிகள் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. இது மன்னருக்கே தெரியலன்னு பட்டவர்த்தனமா உடைச்சு சொல்லிட்டான். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கிறதே ஒரு நம்ப முடியாத உண்மைதான்னு சொல்லிட்டு மன்னர் கொடுத்த எந்த பரிசையும் அவன் வாங்கவே இல்ல. இத கேட்டதும் மன்னர் ஷாக் ஆகிட்டாரு. உடனே சிவதாசோட தைரியத்தை பாராட்டி அவனையே நாட்டோட தலைமை ஆலோசகராக்கி வைரமாலையும் போட்டாரு. இப்போ வேதாளம் கதையை நிறுத்திட்டு விக்ரமாதித்தன் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியே கேட்டுச்சு. அது என்னன்னு பார்க்கலாமா? மேஜிக் செஞ்சவங்களை விட வெறும் கசப்பான உண்மையை சொன்ன ஒருத்தனுக்கு ஏன் மன்னர் இவ்வளோ பெரிய பரிசு கொடுத்தார்? இதுக்கு விக்ரமன் சொன்ன பதில் தான் இந்த கதையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அது என்னன்னு பாப்போம். அந்த மாயப் பொருட்களால நாட்டுக்கு எந்த லாபமும் இல்ல. ஆனா சிவதாஸ் சொன்ன கசப்பான உண்மை மொத்த நாட்டையே காப்பாத்திருச்சு. மன்னர் எவ்வளோ பெரிய அறியாமையில இருக்காருன்னு சுட்டி காட்டின சிவதாஸோட அந்த தைரியம் தான் நிஜமான அதிசயம்னு விக்ரமன் சூப்பரா பதில் சொன்னார். நாமும் பல நேரம் மாயையான விஷயங்கள்ல மயங்கி நிஜத்தை தவற விடுறோம் இல்லையா? யோசிங்க. அடுத்த கதையில சந்திப்போம். பாய்.